ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குனாஃபா புட்டிங். இது ரொம்பவே ரிச் அண்ட் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்ட்டிஸ் கெட் டுகெதர்க்கெல்லாம் பெர்ஃபெக்டான டெசர்ட்னு சொல்லலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேனில் ஒரு கப் பிஸ்தாஷியோ சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. பிஸ்தாஷியோ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். வேணும்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 100 கிராம் ஒயிட் சாக்லேட் சேர்த்துட்டு இதை டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ இல்லைனோ அவன்லேயோ மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கிரைண்ட் பண்ண பிஸ்தாஷியோ கூட சேர்த்துக்கோங்க. கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் லேயர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி தின்னான சேமியா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இது ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக குனாஃபா டோ கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரைடு வெர்மிசெல்லி கிடைக்கும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சேமியாவை இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் 1.5 டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கூட வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட்டில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு புட்டிங் ட்ரேயில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பவுல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம செகண்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். பவுலில் ஒரு கப் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. இது 250 ml அளவு இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு 100 கிராம் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துட்டு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்னஸுக்கு நான் ஜெலட்டின் எதுவும் யூஸ் பண்ணலை. நம்ம சேர்க்குற க்ரீம் சீஸே திக்காக்கிடும். க்ரீமை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டெக்கரேஷனுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தனியாக மாற்றி வச்சுருக்கேன். க்ரீம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் லேயர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. க்ரீம் நல்லா செட் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து நம்ம தேர்ட் லேயர் ரெடி பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு பவுலில் ஒரு 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துட்டு நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணிடலாம். இதை டபுள் பாயிலிங் மெத்தட் இல்லைன்னா அவனில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம சாக்லேட் கனாஷை க்ரீமுக்கு மேலே சேர்த்துடலாம். சாக்லேட் லேயரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் பிஸ்தாஷியோ ஸ்ப்ரெட்டை இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை மாதிரி லைட்டாக டெக்கரேட் பண்ணி விட்டுக்கோங்க. குனாஃபா சாக்லேட் மாதிரியே டெக்கரேட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஃபைனலாக நான் கொஞ்சம் பிஸ்தா ஸ்லைசஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம்.
துபாய் குனாஃபா சாக்லேட்டோட ஃப்ளேவரில் இருக்கும் இந்த புட்டிங் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டிங்க்கு மெயினாக சில இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தேவைப்படும். அது இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த புட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.